அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சிவலிங்கத்துக்குள்ள எத்தனை விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கூட தெரியலங்க. நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், சரிங்களா? நான் சொல்கிறதுல இன்னும் ஏதாவது நிறைய மறைஞ்சிருக்கலாம், ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவுடையாருடன் இருக்கிற லிங்கத்தில் ருத்ரபாகம் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். விஷ்ணு பாகம் ஆவுடையாருடன் பொருந்தியே இருக்கும். அது எப்படின்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த ருத்ர பாகத்தோட விஷ்ணு பாகம் கலந்து நடு மையத்தில் இருக்கும். அதுபோல பிரம்ம பாகம் பூமிக்கு அடியில் பொருந்தி இருக்கும். சிவலிங்கத்தை 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 பாகங்கள் என்னென்ன அப்படின்னா, ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம், இப்படி 3 வகைப்படுகிறது. ருத்ர பாகம் அப்படிங்கிறது லிங்க வடிவின் மேல் பாகமாகும். நடுவில் இருக்கிறது விஷ்ணு பாகமாக விளங்குகிறது. அடிப்பகுதியாக இருப்பது பிரம்ம பாகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. ருத்ர பாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம். இது மட்டும் இல்லைங்க, சக்தி பாகம்னு ஒன்று இருக்கு. அதாவது சிவனே சக்தி, சக்தியே சிவன். ஆக சிவனே மும்மூர்த்திகளாகவும் சக்தியாகவும் இருக்கிற அமைப்பை தான் நாம சிவலிங்கமாக நினைத்து வணங்குகிறோம். ஜோதிலிங்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜோதிலிங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஜோதிலிங்கம் என்பது சைவ கடவுளாக போற்றப்படும் சிவனை வணங்குவதற்குரிய வடிவங்களிலே ஒன்று. அதாவது இதை ஒளிமயமான லிங்கம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கு தசாவதாரமான 10 அவதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் கூட ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுங்களா? நம்ம சிவபெருமானுக்கு 19 அவதாரங்கள் இருக்குதுங்க. அந்த அவதாரம் என்னன்னு பார்ப்போமா? 1 பிப்லாட் அவதாரம், 2 நந்தி அவதாரம், 3 வீரபத்ர அவதாரம், 4 பைரவ அவதாரம், 5 அஸ்வத்தாமா அவதாரம், 6 ஷரபா அவதாரம், 7 கிரகபதி அவதாரம், 8 துர்வாச அவதாரம், 9 ரிஷப அவதாரம், 10 ஹனுமான் அவதாரம், 11 யாதிநாத் அவதாரம், 12 கிருஷ்ண தர்ஷன் அவதாரம், 13 பிசரேஸ்வரியா அவதாரம், அதாவது பீஸ்வரியா அப்படின்னும் சொல்லலாம், 14 சுண்டன் தர்கா அவதாரம், 15 யஷக்வர் அவதாரம், 16 விசுவரியா அவதாரம், 17 கீரத் அவதாரம், 18 அவதுட் அவதாரம், 19 சுரேஸ்வர் அவதாரம். இப்படி 19 அவதாரங்கள் இருக்குதுங்க. ஜோதிர்லிங்கங்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேசம், உத்தரகண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்குங்க. இந்த ஜோதிர்லிங்கங்கள் 12 ராசிங்களுக்கும் ஒப்பிடப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? மேஷ ராசி குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கோவில், ரிஷப ராசி ஸ்ரீசைலம், மிதுன ராசிக்கு உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர், கடக ராசி ஓம்காரேஸ்வரர், சிம்ம ராசி வைத்தியநாதர், கன்னி ராசி பீமா சங்கர், துலாம் ராசி ராமேஸ்வரம், விருச்சிக ராசிக்கு நாகேஸ்வர ஜோதிலிங்கம், தனுசு ராசிக்கு காசி விஸ்வநாதர், மகர ராசிக்கு திரியம்பகேஸ்வரர், கும்ப ராசிக்கு கேதார்நாத், மீன ராசிக்கு குயேஸ்வரர்.